இன்றைக்கி பன்னீர் வச்சு ஒரு பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பன்னீரை பீஸாக வெட்டி முதல்ல நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அதே கடாயில் வந்து நம்ம குக்கரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் போட்டுக்கிறலாம். போட்டு அது கொஞ்சம் எண்ணெயில் பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி போடுறேன். ஏன்னா ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கணும். அப்போ தான் பிரியாணி வாசனையாக நல்லாயிருக்கும். அதுக்கடையில் இங்கிட்டு வந்து நம்ம 2 டம்ளர் அரிசியை தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற விட்டுக்கிறலாம். சீரக சம்பா தான் எடுத்துருக்கிறேன். இது இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கு 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி போட்டுக்கிறலாம். போட்டு அது வதங்கி வரும்போது என்ன செய்யணும், இப்போ வதங்கணும் போகிறனா இதுக்கு வந்து கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் பொடியாக அரிஞ்சு போட்டுக்கிறலாம். போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி காரத்துக்கு, ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி பொடி கலருக்கு, 2யும் போட்டுக்கிறலாம். அதோட 100 மில்லி தயிர் ஊற்றிக்கிறலாம். ஊற்றி எல்லாம் கிண்டி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவு நெய், கொஞ்சமும் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறலாம். ஒரு டீஸ்பூன் அளவு நெய்யும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறலாம். நெய்யும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ இதுக்கு என்ன செய்யணும், தண்ணி அளந்து ஊற்றணும். இப்போ நான் வந்து இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுனால 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா ஒரு டம்ளர் குறைச்சி தான் வைக்கணும். 3 டம்ளர் தண்ணியும் அதில் அளந்து ஊற்றிக்கிறலாம். ஊற்றிட்டு அதை கிண்டி விட்டுட்டு இப்போ அந்த பன்னீரையும் அதில் போட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கிறலாம். ஊற்றிட்டு அந்த பன்னீரையும் அதோடய போட்டு அதை லேசாக கிளறி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பும் போட்டு ஒரு கொதிக்க விட்டுறலாம். இதுக்கு தேவையான உப்பும் போட்டு கொதிக்க விட்டுறலாம். கொதித்த உடனே என்ன செய்யணும், இந்த நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து தண்ணியை வடிச்சிட்டு அதோடு போட்டுட்டு கிண்டி விட்டு குக்கரில் வச்சு மூடி விட்டுட்டு 2 விசில் வைக்கணும். குக்கர் வச்சு மூடி வச்சு 2 விசில் வச்சு எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வைக்கக்கூடாது, அடி பிடிச்சிரும். இப்போ வந்து என்ன செய்யணும், ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அதில் ஊற்றி கிளறி விட்டுறணும். கிளறி விட்டுட்டு எடுத்தால் நல்லா டேஸ்ட்டான பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.